சுவாமி சரணம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய காட்சி என்பது சபரிமலையில் மண்டல பூஜைக்கு முன்பு தேவசம் வாரிய ஊழியர்கள் மற்றும் கேரள காவல்துறை சபரிமலை பாதுகாப்பு பணியில் இருக்கக்கூடியவர்கள் சார்பாக கற்பூர ஆழி ஊர்வலம் நடந்தது. அதனுடைய காட்சிகளை தான் பார்க்குறீங்க. சுவாமி சரணம். சுவாமியே சரணம் ஐயப்பா. பாருங்க, ஐயப்பனுடைய வேடமிட்டு கடவுளுடைய வேடமிட்டு பக்த கோடி பெருமக்கள் சிறப்புடன் வருகை தரக்கூடிய ஊர்வலமாக வலம் வரக்கூடிய காட்சிகளை தான் பார்க்குறீங்க. சுவாமி சரணம். இதோ கற்பூர ஆழிக்கு முன்பே கற்பூர ஆழி தரிசனம் பாருங்கள். எவ்வளவு அழகாக காண கிடைக்காத ஒரு தரிசனம். 18ஆம் படிக்கு முன்பு இது போன்ற கிடைக்காத காட்சிகளை நேரில் காண்பது ஒரு வரம். சுவாமி சரணம். ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா. பக்த கோடி பெருமக்களுக்கு இது ஒரு காணொளி வாயிலாக இது போன்ற காட்சிகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. சுவாமி சரணம். சபரிமலைக்கு சென்றாலும் தெளிவாக இத்தனை கூட்டத்தில் காண முடியாத அரிய காட்சிகளை நம்ம காணொளி மூலமாக காண்பதற்கான வாய்ப்புகளை ஐயப்பன் உருவாக்கி கொடுத்திருக்கிறார். பாடுங்கள். எவ்வளவு சிறப்பான ஒரு நடனம். சுவாமி சரணம். சுவாமியே சரணம் ஐயப்பா. நடன கலைஞர்களுக்கு நன்றி. சுவாமி சரணம். சுவாமியே சரணம் ஐயப்பா. மண்டல பூஜைக்கு முன்பாக இது போன்ற சிறப்பான ஒரு ஊர்வலம் ஆண்டுதோறும் நடந்து கொண்டிருக்கிறது. சுவாமி சரணம். சுவாமி சரணம். சுவாமியே சரணம் ஐயப்பா. இருமுடி கட்டுடன் 18ஆம் படியாக காத்திருக்கக்கூடிய பக்த கோடி பெருமக்கள் அரிய காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறார். சரண கோஷத்துடன் பின்பக்கம் எரியக்கூடியது நெய்குண்டம் பாருங்கள். செண்டை மேல முழங்க பக்த கோடி பெருமக்கள் சுவாமியே சரணமையப்பா என்ற முழக்கத்துடன் கற்பூர ஆழி ஊர்வலம் வந்து கொண்டிருக்கிறது. ஐயப்பா சுவாமியே சரணம். இப்போ குருவே, குருவுக்கு குருதட்சணை அளித்தவரே, எங்கும் நிறைந்தவரே, ஏகாந்த ரூபனே, சக்தி ஸ்வரூபனே, ஜோதி ஸ்வரூபனே, ஐயபிஷேக பிரியனே, 18ஆம் படி கடிபதியே, 18ஆம் படி காத்து கொடுக்கணும் ஐயப்பனே, படி காவலர்களை படியை கட்டி காக்க போத கணங்களே, 18ஆம் படி ஏற்று தரணும் பகவானே என்று கூறி சரணகோஷம் முழங்க சென்னை மேல காட்சிகள் முழங்க ஏதோ காண கிடைக்காத காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். சபரிமலை 18ஆம் படிக்கு முன்பே அங்கே தெரியக்கூடிய காட்சி 18ஆம் படி ஏறக்கூடிய பக்தர்களுடைய காட்சிகளையும் பாதுகாப்பு பணியில் இருக்கக்கூடிய சபரிமலை காவல்துறையினுடைய பணிகளையும் இதோ கற்பூர ஆழி கருப்பனுடைய கோட்டைக்கு முன்பே கற்பூர ஆழி தீப ஆராதனை போன்று காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். சுவாமி சரணம். சுவாமி சரணம். இது போன்ற காட்சிகள் நேரில் காண்பது கூட ஒரு இவ்வளவு துல்லியமாக காண முடியுமா என்பது கூட தெரியாது. சுவாமி சரணம். இந்த அரிய காட்சிகளை காண்பதற்கு உண்மையிலேயே ஐயனுடைய அருள் நமக்கு கிடைத்திருக்க வேண்டும். அவ்வாறு கிடைத்திருந்தால் மட்டுமே இது போன்ற அரிய காட்சிகளை நம்ம இவ்வளவு துல்லியமாக சிறப்பாக காண இயலும். அந்த வகையில் நானும் உங்களுடன் சேர்ந்து ஒரு நல் வாய்ப்பை ஐயப்பன் மூலமாக பெற்றிருக்கிறேன் என்பதை சுவாமி சரணம். சுவாமி சரணம். சுவாமியே சரணம் ஐயப்பா. பக்த கோடி பெருமக்களே, இந்த காட்சிகளை எல்லாம் பார்க்குறீங்க. பொறுமையாக பார்த்துட்டு லைக் பண்ணி கருத்து பதிவு பண்ணுங்க. லைக் பண்ணிட்டு போயிடுறீங்க. ஒரு சிலர் பார்க்காம அப்படியே தள்ளிட்டு போயிடுறீங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஏன்னா இது போன்ற கஷ்டப்பட்டு இது போன்ற சிரமப்பட்டு இது போன்ற காட்சிகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்குறோம். நல்ல நல்ல காட்சிகளுக்கு நீங்களும் ஒத்துழைப்பு கொடுத்தா தான் மேலும் மேலும் ஊக்கமாக இருக்கும் எங்களுக்கும். சுவாமி சரணம். பாருங்கள், எவ்வளவு சிறப்பாக மேள வாத்தியங்கள் முழங்குது. செண்டை மேள வாத்தியங்களுடைய சத்தத்தை கேட்கும் போது நமக்கே ஆட தோன்றுமல்லவா. வாருங்கள். இதோ பல்லக்கில் பவனி வருகிறார் ஐயப்பன். வன்புலி வாகனன் ஐயப்பன் வருகிறார். சுவாமி சரணம். சுவாமியே சரணம் ஐயப்பா. வன்புலி வாகனனே, எரிமலை ஸ்ரீதர்மா சாஸ்தாவே, வாவரின் தோழனே, எங்கும் நிறைந்தவனே, தாயின் நோய் தீர்த்தவரே, புலிப்பால் கொணர்ந்தவரே என்ற வகையில் இதோ காண கிடைக்காத அரிய காட்சி. 18ஆம் படிக்கு முன்பாக ஐயப்பனுக்கு தீப கற்பூர ஆழியினுடைய தரிசனம். சுவாமி சரணம். சுவாமி சரணம். சுவாமியே சரணம். இப்போ செண்டை மேலே முழங்குவது பாருங்கள். எத்தனையோ பக்தர்கள் மேலே 18ஆம் படிக்கு மேலே சென்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சுவாமி சரணம். சுவாமி சரணம். ஓம் சுவாமியே சரணமையப்பா. ஓம் சுவாமியே சரணமையப்பா. காண கிடைக்காத அற்புத ஒரு காட்சி அல்லவோ இது. ஐயப்பனுடைய அருள் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இந்த காட்சிகள் மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவும் உற்சாகமாக ஐயப்பனுடைய ஆசைகள் நீங்கள் நினைச்ச கோரிக்கைகளை நிறைவேற்றி தரும் விதமாக இந்த ஓசைகள் உங்களுக்கான செய்திகளை சொல்லும். நிச்சயமாக அது நடக்கும். இதோ பல்லக்கில் பவனி வரக்கூடிய ஐயப்ப தேவசமாரிய ஊழியர்கள் இதோ சுமந்து வருகிறார்கள். பண்புலி வாகனனே, எங்கும் நிறைந்தவனே, ஐயப்பனே, ஐயப்பா. சுவாமியே சரணம் ஐயப்பா. சுவாமி சரணம். ஐயப்பன் வேடமணிந்த பக்தர்கள், அதாவது பார்க்கறதுக்கு ஐயப்பன் மாதிரியே இருக்கக்கூடிய வில்லாளி வீரன் வீரமணி கண்டன் ஐயப்பன் இதோ ஆசி வழங்கி காட்சி தருகிறார் நமக்கு. சுவாமி சரணம். சுவாமி சரணம். ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா. சபரிமலை காவலனே, சபரிமலைக்கு அதிபதியே, 18ஆம் படி அதிபதியே, சுவாமியோட பசுமக்குளமே, பொன் பூங்கா வனமே, ஐயாபிஷேக தேன